ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தச்ச ப்ளவுஸில் எப்படி நம்ம சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணலான்றதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் வந்து B700 கம்மு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனாக கம்மு போட்டுட்டு குட்டி குட்டி பீட்ஸ் காமிச்சு பார்த்திங்களா, அந்த குட்டி பீட்ஸை வந்து அப்படியே வந்து அந்த கம்மில் ஒட்டிடணும். அதுக்கப்புறமா பெரிய பீட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பெரிய பீட்ஸை வந்து நம்ம கையில் தான் ஸ்டிச் பண்ணணுமே. 3 4 எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்ட் லைன் நமக்கு வந்துடும். ஃபுல்லுமே ஒரு பீட்ஸுங்க அந்த சின்ன பீட்ஸோட பெரிய பீட்ஸ் எடுத்தோம்னா வந்து சென்டரில் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எப்படி நான் வந்து 4 பீட்ஸாக நான் கோத்துட்டு அதை இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து டைமண்ட் ஷேப், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் ஸ்டோன் இருக்கேன் பாருங்கள், அதை வந்து ஒட்டிடணும். அந்த பெரிய பீட்ஸ் இது பண்ணதுமே திரும்பவும் வந்து அந்த குட்டி பீட்ஸை வந்து செகண்ட் லைனாக வந்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை வந்து அதில் ஒட்டிட்டு அதில் கோதுமை பீட்ஸையும் அந்த குட்டி பீட்ஸையும் ஒரு ஃப்ளவர் வரா மாதிரி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அது ஸ்டிச் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு எப்படி வந்து அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஸ்டோன்ஸை வந்து நான் வந்து ப்ளவுஸ் முழுக்க வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் மாதிரி வந்துடும். அழகாக அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு இதை வந்து நம்ம கோதுமை பீட்ஸையும் அந்த குட்டி பீட்ஸையும் தான் வந்து நான் வந்து அங்கே சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்குமே. எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தச்சு முடித்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளான ஆரி ஒர்க்கு இதே மாதிரி தான் வந்து கைக்கும் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள், இப்போ குட்டி குட்டி ஸ்டோன்ஸை சைடெல்லாம் ஒட்ட வச்சுருக்கேன்.